ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேச்சுலர் சமையல். இனி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ஈஸியான ரவை பால் வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீட்டிலான ஃப்ரெண்ட்ஸ் விருந்தாளிகள் வந்தால் இதை செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கப் ரவை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 1/4 கிலோ இருக்கும். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போது 2 கப் பால் ஆட் பண்ணிக்கோங்க. எந்த கப்பில் ரவை எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒரு 2 கப் பால் ஆட் பண்ணிக்கோங்க. பால் வந்து காய்ச்சின பால், காய்ச்சாத பால், எந்த பால்னாலும் ஓகே தான். இப்போ இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா இந்த மாதிரி வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது லாஸ்ட்டாக ஒரு கப் பால் மட்டும் ஆட் பண்ணி நல்லா கலருங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பாலை நல்லா சுண்டுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ரவை எடுத்தீங்களா அதே கப்லேயே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அதுக்கு தேவையானதை பார்க்கலாம். அதில் ஒரு 4 ஏலக்காய், பாதாம் போட்டு நல்லா கிரைண்ட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை இப்போ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது திரும்ப இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ லாஸ்ட்டாக ஒரு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நல்லா கலருங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ அதை வந்து அப்படியே ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். அந்த பிளேட்டில் நெய் தடவிட்டு அது மாதிரி இது மாதிரி பண்ணுங்கள். ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி தட்டி விட்டுங்க. இப்போ அது மேலே லைட்டாக பாதாம் போட்டுக்கோங்க. இதெல்லாம் ஆப்ஷனல் தான், பாதாம் வேணுன்னா போட்டுங்க, இல்லை அப்படியே கூட நீங்கள் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஈஸியான சமையலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இது கொஞ்ச நேரம் கழிச்சு இது நல்லா இந்த மாதிரி கத்தி எடுத்து நல்லா இதை கட் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ பஞ்சுமே சாஃப்டாக இருக்குது.